வணக்கம் மக்களே. இந்த தந்தி டிவியில் T20 கிரிக்கெட் சேப்பாக்கத்தில் நடக்க போகுது. அதற்கு விசிலுக்கு தடை அப்படின்னு செய்தி வெளியாக இருந்தது. அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா அது, ரசிகர்கள்லாம் விசில் கொண்டு போகலனா கூட உதடு வழியாக விசில் அடிப்பாங்களே, ஒட்டுமொத்தமாக விசில் அடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருந்தா அது நிறைவேற வாய்ப்பு இருக்கு. இவங்க விசிலை கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்ன உடனே இவங்க ஆர்வத்தில் தன்னை அறியாமல் உதட இழுத்து வச்சு கிரிக்கெட்டுக்கு விசில் அடிப்பாங்களே, ஒரு சிக்ஸர் போனாவே அடிப்பாங்களே. இது எப்படி, இந்த தடையை எப்படி நிவர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த காற்று வேகம் அடித்தா விசில் ஓசை மாதிரி கேட்கும், அது வேற. இதுக்கு போய் தடைங்கிறது ரொம்ப வியப்பா இருக்கு. அதாவது இப்போ சில பேர் பேட்டு சின்னத்தில் நிற்பாங்க, அந்த பேட்டுக்கு தடை விதிக்க முடியுமா? இது ஒரு நிகழ்வா தெரியல, ஏற்புடையதா தெரியல. ஆனால் ரசிகர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. வாயின் வழியாகவும் உதட்டை இழுத்தும் விசில் அடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த எலெக்ஷனுக்கும் அந்த விளையாட்டுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. இந்த அறிவிப்பு ரொம்ப வியப்பா இருக்கு. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் எனது கருத்து, வாயின் வழியாக வரும் ஓசைக்கு தடை. என்ன உத்தரவோ ஒன்றும் புரியல. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் எனது கருத்து. வாழ்க வளமுடன்.